நம்ம இன்னைக்கு ஒரு குட்டி கதை பார்க்க போறோம். தலைப்பு நேர்மையான மானும் பேராசை கொண்ட புலியும். ஒரு காலத்தில் ஒரு ஆழமான காட்டில் ஒரு நேர்மையான மான் வாழ்ந்து வந்தது. அது மிகவும் நல்லதும் உண்மையையும் பேசும் தன்மையுடையதும் ஆக இருந்தது. எல்லா விலங்குகளும் அதனை நம்பின. அதே காட்டில் ஒரு பேராசை கொண்ட புலி இருந்தது. அது எப்போதும் உணவை பற்றியே நினைத்து தேவையானதை விட அதிகமாக விரும்பியது. ஒரு நாள் மான் ஆற்றங்கரையில் தண்ணீர் குடித்துக் கொண்டிருந்த போது புலி அதை பார்த்தது. அது அமைதியாக அருகில் வந்து, மான், எனக்கு மிகவும் பசி, நான் உன்னை சாப்பிடப் போகிறேன் என்று சொன்னது. மானுக்கு பயமாக இருந்தது, ஆனால் அது அமைதியாக இருந்தது. அது சொன்னது, தயவு செய்து இன்று என்னை விடுங்கள், நான் நாளை திரும்பி வருவேன் என்று வாக்குறுதி அளிக்கிறேன். புலி ஆச்சரியப்பட்டாலும் சம்மதித்தது, ஏனெனில் மான் திரும்பி வரராது என்று நினைத்தது. அடுத்த நாள் மான் தனது வாக்குறுதியை காப்பாற்றி புலியிடம் திரும்பி வந்தது. புலி அதிர்ச்சி அடைந்தது. நீ ஏன் திரும்பி வந்தாய் என்று கேட்டது. மானு பதிலளித்தது, நான் எப்போதும் உண்மையை பேசுவேன், என் வாக்குறுதியை காப்பாற்றுவேன். புலி தனது பேராசையும் கொடூரத்தையும் நினைத்து வெட்கப்பட்டது. அது நேர்மையும் கருணையும் என்ன மதிப்புடையவை என்பதை உணர்ந்தது. அந்த நாள் முதல் புலி தனது பழக்கத்தை மாற்றி மற்ற விலங்குகளுக்கு தீங்கு செய்யாமல் இருந்தது. கதை பொருள்: நேர்மையும் உண்மையும் மிகவும் கடினமான மனதையும் மாற்ற முடியும்.